என்னடி கோவில் பக்கம் வராம குப்பத்து பக்கம் போயிட்டு இருக்க? நேக்கு குப்பமும் கோவில் தான். ஓஹோ, கருப்பண்ண சுவாமிக்கு நைவேத்தியமோ? வெளுப்பா இருக்கிற இந்த சுவாமி என்னத்த கழட்டிட்டேன். தட்டுல தட்சணையை போடுறா, உடனே நீங்க நன்னா இருங்கோன்னு சொல்லிட்டு குண்டாவையா அண்டாவா நிரப்பிக்கிறேன். அங்க என்னடான்னா ராஜா உயிரை கொடுத்து ஒரு உயிரையே காப்பாத்தி இருக்கான். அந்த ராஜா சாமியை தான் நாங்க பார்க்க போறோம்ப்பா. நீ ஏம்மா போற? நீ அப்பா பொண்ணு, என்னோடதான் இருக்கணும். அவ வேணுமானா போகட்டும். அடே, நீ குப்பத்துக்குள்ள போயிட்டு ஆத்துக்குள்ள நுழையப்படாது. ஆத்துக்குள்ள நுழையப்படாதுன்னு தைரியமா சொல்றேல? தைரியமா தாண்டி சொல்றேன். என்ன செய்வேன்? என்ன பண்ணுவேனா? நோட்டீஸ் விடுவேன். எதுக்கடி நோட்டீஸ்? நீங்க பண்ண சின்னத்தனத்துக்கு. எந்த சின்னத்தனம்? வெங்கடேச தீட்சிதர் எம்ஏ என்ன எங்க அப்பா கிட்ட போய் சொல்லிட்டு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் எம்ஏ என்ன எம் ஃபார் மணி, ஏ ஃபார் ஆட்டி, மணி ஆட்டின்னு சொன்னேன்ல. நீங்க டிகிரி போட்டு இருக்க அந்த கல்யாண பத்திரிக்கையே 8ஆம் அடிச்சு பெருங்காய டப்பாக்குள்ள பத்திரமா வச்சிருக்கேன். எடுக்கட்டுமா? எடுக்கட்டுமா? இத்தனை நாள் வாயில மிரட்டது போய் இப்ப சாட்சி வச்சு மிரட்டுறியா? போய் தொலை. குப்பத்துக்கு போறதுதான் போற. முக்காடு போட்டு போ. போறேன். யாராவது பார்த்து ஐயரம்மா பாவம் ஐயருக்கு என்ன ஆச்சுன்னு துக்கம் விசாரிச்சாள்னா இதுலயும் கொள்றியா? துளசி, நீயாவது அப்பாவோட அம்மா? மாட்டேன், நான் அம்மா கூட தான் போவேன். போய் தொலைங்கோ. அது கிடக்கு, நீ போ. இப்படி பாடாப்படுத்துறாளே, என் தப்பு? திண்டு முடியறதுல இருந்து அவகிட்ட இன்சார்ஜ் கொடுத்திருக்கிறோம்னா அதான். அம்பிகே பரமேஸ்வரி, என் ராஜாவே நல்ல ஆயுசோட ஆரோக்கியத்தோடு வையம்மா. முத்தம்மா, என்னம்மா? இந்த ஆர்க்கே வாசல் கொண்டு போய் கொட்டிட்டு வா. ராஜா, இந்த பாப்பாழம் இந்த மாமி கொடுக்குறேன், வாங்கிக்கோ. ஏழைகளுக்காக நீ படுற பாட்டுக்கு என்னன்னைக்கும் நீ ராஜாவாவே இருப்ப. மாமி, ஏழுரிங்க உங்களை மாதிரி உள்ளவங்களுடைய அன்பெல்லாம் சேர்ந்தா எனக்கு ஆயுசு பலம் தான். கொடி கொடியா சம்பாரிச்சு கொட்ட கொட்ட முடிச்சுக்கிட்டு இருக்கிறத விட கோடி ஏழைகளுடைய மனசுல நின்னா அதனுடைய ஆனந்தமே தனிதான். முத்தமா, குழந்தைக்கு மோர் கொடு. அத்தரிக்கா, ஐயர் வீட்டு பொண்ணாச்சே. ஆமாடி, ஐயர் வீடு நீட்டி படுத்துட்ட. ஐயருக்கும் 4 பேர் தான், அடுத்த வாழ்க்கும் 4 பேர் தான். அவளுக்கு மட்டும் என்ன, நேக்கும் ஒரு டம்ளர் மோர் கொண்டா போ. எனக்கும் தாகமா இருக்கு. உங்க தாகத்துக்கு எங்க வீட்டு பானையில மோர் இல்ல. என்ன திடீர் விஜயம்? இன்ஸ்பெக்டர் ஐயா உங்களை கையோட கூட்டம் சொன்னாரு. பாரு, உண்மை இன்ஸ்பெக்டர் சொல்லும். இந்த தரம் ராஜா அடிக்க வார எடுத்தாரா, நாங்க அத்தனை பொம்மநாட்டிகளும் சேர்ந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு முன்னால வாருக்கு நிப்போம். நீங்க வாருக்கு நில்லுங்க, ஆனா மறுபடியும் என்ன சேர்ல தள்ளி விட்டுறாதீங்க. போலாமா சார்? என்னங்க சாப்பிடாம போறீங்க? இன்ஸ்பெக்டர் போடுவார், அங்க போய் சாப்பிடுறோம். என்னடி இது? உங்க ஆர்டர் படி நான் வந்துட்டேன். நான் தயார். Go ahead. ஏன் லேட்? ஆரம்பிக்க. காயத்துக்கு மருந்து போட்டுக்கலையா ராஜா? ராஜா, நான் செய்த பாவத்துக்கு பரிகாரமா நீ திருப்பி அடிச்சிட்டு, அதுதான் எனக்கு பாவம் வந்துட்டு. பிளீஸ் ராஜா, என்னடி பிளீஸ். அடிக்கிற கைதான் அணைக்கணும், பெத்த அப்பனுக்கு தான் பழமொழி சொல்லுவாங்க. ஆனா போலீஸ் ஆபீசருக்கு சொல்லி நான் கேள்விப்பட்டதில்லை. ஐ அம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி ராஜா, சாரி. கொஞ்ச நாள் தான் பழக்கம், என்னை எவ்வளவு நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்க. ஆனா ரொம்ப நாள் பழகினவங்க என்ன புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்களே, அதுதான் எனக்கும் புரியல. ராஜா, என்கிட்ட உண்மையை சொல்லணும். ஏன் குடிக்கிற? எல்லார்கிட்டையும் ஒதுங்கி ஏன் இப்படி அனாதையா வாழற? பிரம்மா எல்லாருக்கும் தலையில நேரா எழுதிருக்கான், எனக்கு கோணலா எழுதிட்டான். தட்ஸ் ஆல். கோணலா எழுதினாங்களா இல்ல எழுத வச்சாங்களா? அதெல்லாம் பழைய சமாச்சாரம், ரேக்கப் பண்ணக்கூடாது. உனக்கு இஷ்டம் இல்லைன்னா விட்டுடு. ஆனா ஒரே ஒரு கேள்வி மட்டும் கேட்கிறேன். ராதா உன்னை ஏன் வெறுக்கிறா? ராதா உங்களுக்கு எப்படி தெரியும்? ராஜா, நான் ஒரு போலீஸ்மேன். அதெல்லாம் நம்பாதீங்க இன்ஸ்பெக்டர், யாரோ கதை விட்டுருக்காங்க. உன் கையில போட்டிருக்கியே ராதா கொடுத்த மோதிரம், அதுவும் கதையா? சொல்லு ராஜா, ஒரு காலத்துல உன் மேல உயிரியே வச்சிருந்த ராதா
இப்ப ஏன் உன்னை வெறுக்கிறா சொல்லு. எஸ் இன்ஸ்பெக்டர், ராதா என் மேல உயிரே வச்சிருந்தா. நானும் அப்படித்தான். 2 பேரும் காதலிச்சோம். விளையாட்டு காதல் இல்லை. 2 பேரும் கல்யாணம் பண்ணிட்டு குடும்பமே நடத்தலான்னு முடிவு பண்ணோம். கலக்கிற நேரத்துல கட்டி பிடிப்பாங்க. கலங்குற நேரத்துல தானா கட்டி பிடிப்பாங்க. கேலியா பண்ணக்கூடாது. என்னால உங்ககிட்ட பேச முடியாது. கொஞ்ச நாள் பேசாம இருப்போம். அப்படி இருக்க முடியாது. இப்ப பேசுவோம். அன்னைக்கு நான் சொன்ன விஷயத்த எங்க தாத்தாட்ட சொன்னீங்களா? கல்யாண விஷயம் தானே, நாளைக்கே சொல்லிடுறேன். அதுலயே இருங்க. வேற எதுல இருக்கு சொல்ற? சொல்றத கேளுங்க. சொல்லுங்க. உங்க தாத்தாவுக்கு சொந்தமான நிலத்துல ஏழை குழந்தைங்களுக்கு பள்ளிக்கூடம் கட்டணும், அதை வாங்கி கொடுங்கன்னு சொன்னனே அது. அதுக்காகத்தான் இவ்வளவு நாளைக்கு சோப் பண்ணிட்டியா? இன்னைக்கே தாத்தா கிட்ட சொல்லி என்ன ஏற்பாடு செஞ்சது. மறக்க மாட்டீங்களே? நிச்சயமா மறக்க மாட்டேன். நான் மறக்காம இருக்கிறதுக்கு வேணா முடிச்சு போட்டு வச்சுக்கிறேன். ரொம்ப நல்லா முடிச்சு போடுறீங்க. ஏன் முடிச்சு அவுக்கு சொல்றியா? நீங்க மறக்க மறக்கிறதுக்கு ஏன் படவில்லையே முடிச்சு போடுறீங்க? நான் எங்க முடிச்சு போட்டுக்கிறது? ஏன் நீங்க எல்லாத்துக்கு என்ன தாண்டவம் புள்ள, உமக்கு கால் தான் தடுமாறுதுன்னா இங்க கணக்கும் தடுமாறுதே. வரவுக்கு மிஞ்சின செலவு செஞ்சா என்ன அர்த்தம்? அதுல பெரியதோர வரவு கணக்க ஒழுங்கா எழுதிடுற, செலவு கணக்குறதா சில்லறை நடக்குது. என்னையா சில்லறத்தனம் சொல்லையா? அதாவது சின்னத்தொர உங்க பேரு சில்லறைய கொஞ்சம் வாரி விடுறாரு. நல்லதுக்கு வேணும்னா அவன் என்ன கேட்பானே, நீ எதையாவது வளராதே. நல்லதுக்குன்னா கேட்பாரு, வேற விஷயத்துக்குன்னா பெரியதோர சின்னத்தொர வர்றாரு. என்னயா தாத்தா காதுல மந்திரம்? மரியாதைக்கு குனிஞ்சு பேசின எங்க போயிட்டு வர ராஜா? கிராமத்துக்குள்ள போயிட்டு வரேன் தாத்தா. நம்ம பண்ணை ஆட்கள்லாம் பொங்கல் பண்டிகை நல்லா கொண்டாடினாங்களான்னு பார்த்துட்டு வந்தேன். யாருக்கும் குறை இல்லையப்பா. ஒரு குறையும் இல்ல தாத்தா. ஆத்துக்கு பக்கத்துல நம்ம இடம் ஒண்ணு காலியா கிடக்குது இல்ல, அங்க டாக்டர் பிரபுவோட தங்கச்சி ஏழைகளுக்கு ஒரு இலவச பள்ளிக்கூடம் கட்டலான்னு சொல்லிச்சு. அதனால அந்த இடத்தை அவங்க பேர்ல பட்டா போட்டு கொடுத்துட்டா நல்லது. பெரியதோர என் விசுவாசத்துக்கும் என் உழைப்புக்கும் அந்த நிலத்தை என் பேர்ல பட்டா போட்டு கொடுக்கறதா சொன்னீங்க. உங்க உழைப்புக்கும் விசுவாசத்துக்கும் எவ்வளவு நிலம் எந்த இடத்துல எப்ப பட்டா போட்டு கொடுக்கறதுன்னு எங்களுக்கு தெரியுங்க. சின்னத்தொர சித்தம். நல்ல காரியம் தானே தாண்டவம். சின்னத்துறை சொன்னபடி அத பள்ளிக்கூடத்துக்கே கொடுக்க ஏற்பாடு பண்ணு. உத்தரவு பெரியதோர. தேங்க்யூ தாத்தா. வாப்பா சாப்பிடலாம். நீ வேற நேரங்காலம் தெரியாம சுரண்டுவேன். நைனா, நாம இங்க சுரண்டணும்னா முதல்ல இந்த சின்னத்துறை பயில இங்க இருந்து ஒழிக்கணும். ஏன்னா அவன் எது சொன்னாலும் இந்த கிழவன் தலையாட்டுறான் பாத்தியா? பேர முன்னாலதான் ஆட்டுவான். கிழவனுக்கு என் பேர்ல தான் நம்பிக்கை ஜாஸ்தி. சின்னத்தொர பார்த்துக்க. சின்னத்தொர ஏதோ படிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க, குறுக்க வந்துட்டேன். நீ எப்ப நேரா வந்த? என்ன சமாச்சாரம்? ஒண்ணு இல்ல, அந்த ஆத்தக்கரை ஓரமா இருக்கிற நிலத்தை காலி பண்ணி பிள்ளைங்க படிக்கிறதுக்கு கொட்டாய் போட சொல்லிவிட்டேன். வெரி குட். இன்னொரு முக்கியமான விஷயம், உங்க அறை கொஞ்சம் கசாமுச்சான்னு இருக்கு, அத சுத்தமா பெருக்கிறதுக்கு ஒரு ஆள் போடணும். அதுவும் உங்களை கேட்டுதான். இதெல்லாம் என்கிட்ட கேக்குறேன். பொம்பளையா போட்டா கொஞ்சம் பொறுப்போட வேலை செய்வான்னு பாக்குறேன். நம்ம கிட்ட அண்ணன்னு ஒருத்தி இருக்கா, பரம ஏழை, ஆனா ஜாதி கீழே. சேர்த்து கேட்டுங்களா? இஷ்டப்படி சரி. அவ்வளவுதான், நான் வரேன். அண்ணா வா 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 வா. சௌக்கியமா இருக்கியா? இருக்கேனுங்க. உட்கார் உட்கார். இல்ல இல்ல பரவாயில்லைங்க. நிக்கிறேன்றியா? நெல்லு நெல்லு. இப்போ உன்னை எதுக்காக கூப்பிட்டேன் தெரியுமா? எதுக்குங்க? நம்ம சின்ன ஜமீன்தார் இருக்காரு, அவர் அறைய கூட்டி சுத்தமா வச்சுக்கணும். அப்படி ஒரு வேலை செய்யறேனுங்க. வேலைக்கு எப்ப போற? கருக்கல்ல போறேனுங்க. கருக்கல்லாவது ஆட்டுக்கல்லாவது 9 மணிக்கு போ. நீ வேலை செய்யும் போது சின்ன ஜமீன்தார் அங்க இருக்கணும், அத பெரிய ஜமீன்தார் பார்க்கணும். புரியுதா? புரியுமே? இந்தா வச்சுக்கோ. விளக்கு வச்சதுக்கு அப்புறம் இப்படி வா. புரியுதா? புரியுமே? என்னது மோதிரம் கதெல்லாம் ரொம்ப பிரமாதமா இருக்கு. நான் உங்க கூட இல்லாத வேலையில இந்த மோதிரம் என்ன உங்களுக்கு நினைவுபடுத்தலையா? நீ இல்லாத வேலையா? அப்படி ஒரு வேலை இந்த ஜென்மத்துல நம்ம வாழ்க்கையில வரப்போதா? பெரிய ஜமீன்தார் வீட்டு பிள்ளையாச்சே, ஏழு பொண்ணு கூட பழகிட்டீங்க.
ஒருவேளை அப்புறமா மாறிடலாம் இல்லையா? ஓ எஸ், தாராளமா மாறும். உனக்கு பதிலா இன்னொரு பட்லி கூட பார்க்கலாம். என்ன சொல்றீங்க? பின்ன என்ன, ஜமீன்தார் இல்லையா? ஒண்ணுன்னா 7-8 பட்லி கூட வச்சுக்கலாம். ஏன் 8? அது நம்ம பலத்தை பொறுத்து இருக்கு. என்ன தைரியம் உங்களுக்கு? போங்க போங்க. ராதா ராதா நில்லு. என்ன இவ்வளவு நாள் பழகி என்ன பத்தி புரிஞ்சுக்கலையே? இதோ பார், சந்தேகம் பெரிய வியாதி, அது உனக்கு வரப்படாது. ஆசை அதிகமா இருந்தா அப்படிதான் சந்தேகம் வரும். ஆசை அதிகம் உனக்கு என் மேல? நிருபி நிருபி. அதில் கொஞ்சம் இடமும் கொடு. உலகமெல்லாம் ஒரு நிலவு, இதயமெல்லாம் ஒரு நினைவு, என் வாழ்வின் ஆனந்தம் நீயே. மல்லிப்பூவே தென்றல் காற்றே, என் கண்ணா என் மன்னா, நீ இன்றி நான் இல்லையே. மல்லிப்பூ செவ்வாயும் நனைகின்றது, சிறு முத்தம் தந்து மயங்க விடு. மலர்களிலே அணை விரிப்போம், மன்மதனை துணை கழிப்போம், இரவேது பகலேது கண்ணே. என் கண்ணு என் ராணி, மல்லிப்பூ காற்றே, மல்லிப்பூ. ராதாம்மா, ராதாம்மா வா. அண்ணம்மா, என்ன இந்த நேரத்துல? என் நேரம் சரியா இல்லம்மா. ஏன் இப்படி எல்லாம் பேசுற? வீட்டுல யாருக்காது உடம்பு சரியில்லையா என்ன? மருந்து வேணா தரேன். மரத்தை விட கொஞ்சம் விஷத்து கொடுத்துமா. என்ன இந்த பேச்செல்லாம்? என்ன ஆச்சு உனக்கு?
இனிமே நான் யார் முகத்திலே முழிக்க முடியாத பிடிக்க ஆயிட்டேம்மா. விவரமா தான் சொல்லு. குழந்தைய சுமந்துட்டு போனா தாயையும் பார்க்க குற்றத்தை சுமந்துட்டு போனா நீ இத பாரு. நீ முதல்ல உள்ளவா. இத பாருங்கம்மா, எதையும் ஒழிக்காம சொல்லு. யார்கிட்ட ஏமாந்த? அதெல்லாம் எப்படிமா சொல்லு? பயப்படாத, என்கிட்ட தைரியமா சொல்லு. யார் உனக்கு இந்த துரோகத்தை செஞ்சது சொல்லு. ஏன் ஏறாது? கோர்ட் இருக்கு, வழக்கு இருக்கு, நீதி இருக்கு. அவன் எவ்வளவு பெரிய மனுஷனா இருந்தாலும் சரி, பாரு உனக்கா வாதாடுறதுக்கு நான் இருக்கேன். என்கிட்ட சொல்லு, தைரியமா சொல்லு. சொல்லு அந்தம்மா, யார் அது? உங்களால வாதாட முடியாதம்மா, வருத்தம் தான் பட முடியும். என் வாழ்க்கையிலே குறுக்கிட்டு அடிப்பாவேன்னு இங்க என்னையே துரத்துடுவீங்க. அண்ணம்மா, நீ என்ன சொல்ற? ராஜா முதலாளி வீட்டுல நான் வேலை செஞ்சேன், அவரதாம்மா இதுக்கு காரணம். அண்ணம்மா, ராஜா வெளியே போடி, போடி இங்க வெளியே. உங்களுக்கு அடிக்க தெரிஞ்சது எனக்கு அடத்தம்மா தெரியும். பாவத்தை சுமந்துட்டு நான் போறேன். என் பதில தெய்வம் தான் நான் சொல்லணும்.